அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக வாராந்தம் அல்லாஹு தாலா இந்த ஹுத்பாவை கேட்பதை கடமையாக்கி இருக்கிறார். ஹுத்பாவை கேட்பவர்கள் நான் கேட்கின்ற உபன்யாசம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை தருகிறதா என்று சற்று சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஹுத்பா கேட்கிறோம், ஜும்மா தொழுகிறோம், பள்ளிக்கு அங்கால் இந்த ஹுத்பா எங்களுக்கு பிரயோசனம் இல்லை என்றால் நாங்கள் ஏடு சுமந்த கழுதைகளை போன்றாகிவிடும். ஆனால் எண்ணங்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுவதை போன்று நீ உபதேசம் செய்வீராக. فإن ذكرى تنفع المؤمنين, உபதேசம் மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். அதனால் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு மூமினாக நாங்கள் எங்களை அமைத்துக் கொள்ள முயற்சிப்போம். இதை நான் ஆரம்பத்தில் கூறிக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் என்ன கூறுகிறான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள், உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான், நம்மளை பார்த்து கூப்பிடுறான். முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல, முஸ்லிமை பார்த்து. ஏனென்றால் அதிகமானவர்கள் ஈமான் கொண்டோம் என்று செல்வார்கள், ஆனால் வாழ்க்கையில் சிலதை எடுத்து நடப்பார்கள், பலதை விட்டு விடுவார்கள். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். உண்மையான முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று சொல்கிறான். நான் நினைக்கு மௌத்தை ஏற்படுத்துற இல்லை, மௌத்த அவன் தெருவான். நம்முடன் சொல்ல நீ மரணிக்காதீரங்கிறான். அப்படி என்றால் மரணம் பெறும். அந்த நேரம் மரணிப்பதற்காக உன்னை தயார் செய்து வைத்துக் கொள் என்கிறான். இன்னொரு வசனத்தில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். சிலதை ஏற்று சிலதை விடக்கூடிய யூத சமுதாயத்தை போன்று நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன கூறுகிறான்? உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். சிலதை பின்பற்றி சிலதை நீங்கள் பின்பற்றவில்லையா? அப்படி என்றால் நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்றுகிறீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கிறான். ஆனால் நாங்கள் ஒரு முழு முஸ்லிமாக இருக்கிறோமா? ஜும்மாவில் இப்போ இருக்கும் போது மலக்குல் மௌத் வந்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் தயாரான நிலையில் இருக்கிறேனா என்று சற்று யோசித்து பாருங்கள். இதெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்களிலே எங்களுக்கு கூறியது இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். நான் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விடயத்தை இன்றும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் 100 ஒருவர் கூட இன்று தயாரில்லாமல் இருக்கிறார் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதற்கு தனது குடும்ப வாழ்க்கையில். அது அல்லாஹ்வின் கட்டளை. சூரத்து தலாக்கிலே அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். முதல் அந்த எச்சரிக்கையை நான் முதல் உங்களுக்கு சொல்கிறேன். وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا
எத்தனையோ கிராமத்தவர்கள் அந்த கிராமத்தவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை மீறி நடந்தார்கள். فحاسبناها حسابا شديدا. ரொம்ப கடினமாக நாங்கள் அவர்களுக்கு கணக்கு பார்த்தோம் உலகத்தில். وعذبناها عذابا نكرا. மிக மோசமான தண்டனையாக அவர்களை தண்டித்தோம் உலகத்தில் என்று அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ கிராமங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வந்தது. ஷுஐப் நபியினுடைய சமுதாயம் அளவு நிறுவையிலே அவர்கள் வியாபாரிகள் நம்மளை போன்று ஊழல் செய்து நடந்தார்கள். அவர் வந்து சொன்னார், அவுஃபுல் கைல வல் மீசான், அளவு நிறுவையை சரியாக செய்யுங்கள். வலா தப்கசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுடைய சொத்துக்களை சுரண்டாதீர்கள். வியாபாரம் என்ற பெயரில் பொய்யை சொல்லி ஏமாற்றி வியாபாரம் செய்வது சாதாரணம். அது மீன் வியாபாரியில இருந்து தங்க வியாபாரி உட்பட. நாம் ஒரு நபியையே அனுப்பினோம். அந்த ஒரு சமுதாயம் அவர்கள் சொல்லு கேட்கவில்லை. அல்லாஹ் அவர்களை அழித்ததை அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஒட்டுமொத்தமாக ஊரை அப்படியே இல்லாமலாக்கி விட்டான். அதை சுருக்கமாக சொல்கிறான். எத்தனையோ கிராமத்தவர்கள் எங்களுடைய கட்டளையை புறக்கணித்தார்கள். அதனால் நாங்கள் அவர்களை ரொம்ப கடினமாக கணக்கு பார்த்தோம். நமக்கு வந்த சுனாமி ஓர் பயங்கர எச்சரிக்கை. ஆனால் நாங்கள் இன்னும் படிப்பினை பெறவில்லை. தொடர்ந்து சொல்கிறான், فذاقت وبال أمرها وكان عاقبة أمره خسرا. அதனால் அந்த கிராமத்தவர்கள் அவர்கள் செய்த செயலின் வினையை சுவைக்க வேண்டி ஏற்பட்டது. அவர்களுடைய இறுதி முடிவு ரொம்ப நஷ்டமாக இருந்தது. இது உலகத்திலே. மேலும் மறுமையிலே அஅத்தல்லாஹு லஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அவர்களுக்கு ரொம்ப கடினமான தண்டனையை தயார் செய்து வைத்துள்ளான் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து தொடர்ந்து சொல்கிறான். அதைத்தான் கவனியுங்கள். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபில் லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, புத்திசாலிகளே, ஈமான் கொண்ட புத்திசாலிகளே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய உபதேசத்தை இறக்கி வைத்திருக்கிறான். தொடர்ந்து வார விடயம். தொழுகிறோம், விரலாற்றத்துக்காக சண்டை பிடிக்கிறார்கள். என்னெல்லாம் நடக்கிறது? பெரிய வாதம், பரிவாதம். ஒரு மையத்து விழுந்தால் தல்கீன் ஓத மாட்டோம், ஒரு சாரார் ஓதுவோம், இன்னொரு சாரார் வாத பிரதிவாதம். அதுக்கெல்லாம் பெரிய போராட்டங்கள், வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கிறது. அது கருத்து ஒருவாடான விடயம். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக கட்டளையாக சொன்ன விடயத்தை அந்த விடயத்தில் ஒரு கணக்கும் இல்லாதவர்களாக, எங்கள் உடம்பிலே ஈ குந்துகின்ற போது கூட ஈயை தட்டிவிட பார்ப்போம், கணக்கே இல்லை, அது மாதிரி வாழ்கிறோம். இந்த வசனத்தை, இந்த எச்சரிக்கையை அல்லாஹ் எதற்கு பின்னால் சொன்னான் தெரியுமா? அதற்குத்தான் இதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த எச்சரிக்கையை சூரத்து தலாக்கிலே எதற்கு பின்னால் கூறுகிறான் தெரியுமா?
அதற்கு முந்தி சில கட்டளையை இடுகிறான். அந்த கட்டளையில் ஒன்று அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜுதிக்கும், உங்களுடைய மனைவியரை நீங்கள் உங்களுடைய செலவிலே நீங்கள் அவர்களை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பாட்ட வேண்டும். இது உங்களுடைய ரப்புடைய கட்டளை, நாட்டு ஜனாதிபதி கட்டளை அல்ல, ஐநா சபையின் கட்டளை அல்ல. இந்த வானம் பூமியை தன்னுடைய ஆகு என்ற கட்டளையிலே படைத்து அவன் இட்ட அந்த ஆர்டருக்கேற்ப கியாம நாள் வரை எந்த தூணும் இல்லாமல் அவை நிலை பெற்றிருக்கிற அந்த ரப்பினுடைய கட்டளை. அந்த கட்டளையை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறான். குர்ஆனை எடுத்து வீடே சென்று பாருங்கள், என்ன கூறுகிறான்? உங்களுடைய செலவிலே உங்களுடைய வீட்டிலே நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பாட்ட வேண்டும். தலாக் சொன்னால் கூட அவளுடைய இத்தா முடியும் வரை ஒன்றிடத்தில் இருக்கணும். இந்த வசனத்தில் பின்னணியில் உலகத்தில் வாழ்ந்த அனைத்து இமாம்களும் ஒருமித்து சொன்னார்கள், மனைவியை தன் கணவனுடைய வீட்டில் கணவன் இருப்பாட்டுவது, அவளுக்கு வீடு கொடுப்பது இது அல்லாஹ்வின் கட்டளை. அந்த கட்டளையை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ், ஏ புத்தியுள்ள ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முந்தி எத்தனையோ கிராமங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் கட்டளையை மீறியதால் அழித்து கணக்கு முடித்தோம் என்கிறான். இந்த மிம்பரிலே அல்லது இந்த பள்ளியிலே ஒரு 10 தரமாவது பேசியிருப்பேன். எத்தனை பேர் யோசிக்கிறீர்கள்? அதே மாதிரியாக சூரத்து தலாக் அதனுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்கிறான், ஒருவன் திருமணம் செய்தான், பிரச்சனை வந்தது, மனைவியை தன்னிடத்தில் வைத்து வாழ்கிறான், தலாக் சொல்லிவிட்டான். தலாக் சொன்னால் மனைவி என்ன சொல்வாள்? நமது நடைமுறை அது தலையில இருக்கிறது. நீங்க தலாக் சொல்லிவிட்டேல் என்னை விடுங்கள், நான் போறேன் என்பாள். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மனித இயல்பை புரிந்ததால் ரப்பு குடும்ப சட்டத்தை வரையறை செய்து வைத்திருக்கிறான். சல்லு கமா ரைத்துமூனி உஸல்லி, நான் தொழும்போது என்னை எப்படி கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்றதுக்காகத்தானே ஒரு பள்ளியை கட்டினோம். மத பள்ளியில குனுத்து ஓதுறான், குடுத்துவா ஓதுறான், பிதாதி செய்கிறான், ரசூலா இப்படித்தான் தொழ சொன்னார்கள் என்று தனிப்பள்ளி கட்டி தொழுகிறோம். தொழுகிறதுக்கு மட்டும், ஹஜ்ஜி செய்வதற்கு மட்டும், நோன்பு பிடிப்பதற்கு மட்டும் அல்லாஹு தஆலா வழிமுறையை வைத்து முடிக்கவில்லை. குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்கள் அழகாக தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அமைத்து அல்லாஹு தஆலா அதற்குரிய முறையை தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறான். அதிலே சொல்லுகிறான், இந்த மாதிரி நீங்க தலாக் சொல்லிட்டீங்களா, வாய்கடு அதாவது பணிந்து நடக்கிறாள் இல்ல, வாய் காட்டுகிறாள், இவளை இனி சித்திரவதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் பெறும், அல்லது இவளை விரட்ட வேண்டும் என்று எண்ணம் பெறும். அதுக்காக அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க தலாக் சொல்லி விட்டீர்களா, வலா துஹ்ரிஜூஹுன்ன லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவர்கள் குடியிருக்கிறார்களே அந்த வீடு, அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு, வழக்கத்தோடு சேர்த்து சொல்கிறேன், அந்த வீடுகளை விட்டு நீங்கள் வெளியிறக்கி விடக்கூடாது. வலா யஹ்ருஜ்ன, புருஷன் தலாக் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவர்களும் வீட்டை விட்டு வெளியிறங்கி போகக்கூடாது. அவர்கள் பொட்டிய கட்டிக்கு போகவும் கூடாது, உங்களோட ஊடுதானே என்று நீங்கள் வெளியிறக்கவும் கூடாது.
நீ வெளியேறுகிறாய் என்றால் வீடு யாரையா இருக்கும்? யாருடைய வீடாக இருக்கும்? தமிழ் எல்லாருக்கும் தெரியும். உன்னுடைய வீட்டில் அவள் குடியிருக்கிறாள். அவளை பொறுப்படுத்தி உன் கையிலே கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உரையிலே சொன்னார்கள், பெண்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். فَإِنَّكُمْ أَخَذْتُمُوهُنَّ بِأَمَانِ اللَّهِ. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ஒரு அமானிதமாக நீங்கள் அவளை பொறுப்படுக்கிறீர்கள், நீங்கள் எடுக்கிறீர்கள். தகப்பனிடம் இருந்தவளை இப்போது உங்களிடத்தில் எடுத்து அவளை உங்களுடைய இடத்திலே வாழ வைக்கிறீர்கள். சண்டை வந்ததா? தலாக் சொல்லி விட்டீர்களா? வெயிட் பண்ணுங்கள். இத்தா முடியும் வரை வெயிட் பண்ணுங்கள். எங்கே? உங்களுடைய இடத்தில் அவள் இருக்கணும். இதில் நாங்கள் அல்லாஹ் ரசூலை பின்பற்ற தேவையில்லையா? இது ஒரு சாதாரண விஷயமா? இது ரப்பு தபாரக வ தஆலா ஒரு சூரத்தையே எத்தனை வசனங்களை ஜிப்ரீல் மூலமாக இறக்கினான். இன்று சில மௌலைமார்கள் அவர்கள் மனைவிமாருடைய வீட்டில் இருப்பதால், அதிலே சுகமாக வாழ்வதால், அல்லது தனது மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை எடுக்கணும் என்று அவர்கள் நினைத்ததால் வீடு கட்டி கொடுப்பதால் அல்லாஹ்வுடைய சட்டத்திலேயே விளையாடி இமாம் உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாமும் கருத்து வேறுபடாத விடயத்திலே இன்று சில தௌஹீத் மௌலைமார்கள் தௌஹீத் என்ற பெயரிலே புதிசாக இஜ்திஹாத் செய்கிறார்கள். உலக வரலாற்றில் நானும் கடந்த கிதாபை எல்லாம் பார்த்து விட்டேன். ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக், லாஹிரி செய்தி எந்த மதுஹபிலேயும் கருத்து வேறுபாடு இல்லாத விடயம் கணவன் மனைவிக்கு வீடு கொடுப்பது கட்டாய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் இடது கையால் சாப்பிடுவதை கண்டார்கள். என்ன சொன்னார்கள்? வலது கையால் சாப்பிடு என்றார்கள். அவர் எனக்கு முடியலை என்றார். சின்னொரு கட்டளை தான், சின்னொரு கட்டளை நமது பாணியில். எனக்கு முடியலை என்றார். கடைசியாக என்ன நடந்தது? சொல்லுவது அல்லாஹ்வின் தூதர் வலது கையால் சாப்பிடு என்றார், எனக்கு முடியலை என்றார். அப்படியே இருந்திரட்டும் என்றார்கள். அவருக்கு உயர்த்த முடியவில்லை. ஹதீஸ் தெரியுமா இல்லையா? இது ரப்புடைய கட்டளை. வார்னிங் பண்ணி சொல்கிறான், எச்சரிக்கை விடுகிறான். என்ன கூறுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் கல்யாணம் முடித்திருந்தார்கள். எங்க இருக்கு அந்த ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயரை ஊட்டவை இருந்தாங்கன்னு முதல்ல எங்க அந்த ஹதீஸ் இருக்கு? எந்த கிதாபில் கண்டீர்கள்? ரசூலுல்லாஹ் சீதனம் வாங்கி முடிச்ச மாதிரி புரியுதா உங்களுக்கு வகை வருகிறது? இவ்வளவு காலமும் பித்அத்வாதிகள் சுன்னத்தி ஜமாத் என்கிறவன் பொய்யான ஹதீஸ் சொல்லான்னு சொல்லிவிட்டு புதிதாக தௌஹீதின் பெயரால் அவுட்டுறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சது எப்ப? இஸ்லாத்திலேயா? இஸ்லாத்துக்கு முந்தியா? எப்ப முடித்தார்கள்? இஸ்லாத்திலேயா? அவரை முடிக்கும் போது ரசூலுல்லாஹ் அவங்க இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறார்கள். ஜாகிலியத்திலே ஒரு வாதத்திற்கு முடிச்சிருந்தா கூட மார்க்கமாகாது. பிரச்சாரத்தில் சொல்லுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. சில பித்அத்வாதிகள் எல்லாம் அவனே என்று சொல்றவர்களும் கூட குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள். அது மாதிரியா போயிட்டு நமது நிலைமை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒருத்தர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாருடைய வீட்டில் இருந்தார்கள். என்ன சொல்லார்? நபிகளார் மனைவிமாருடைய வீட்டில் இருந்தார்களாம். ஏன் இதையெல்லாம் பேசுகிறேன்? அந்த சீதன மௌலைமார்களை நம்பி நீங்கள் நரகம் போகக்கூடாது என்பதற்காக. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அழகாக சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாப்
53வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபி, நபிகளாருடைய வீடுகளில் நீங்கள் நுழையாதீர்கள். யாருடைய வீடம்? ரசூலுல்லாஹ்வினுடைய வீடுகளில் நீங்கள் நுழையாதீர்கள். எவ்வளவு அழகாக சொல்கிறான். 9 மனைவிக்கு 9 வீடு. அதற்கப்பால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அவர்கள் மீது சஃப்வானோடு சேர்த்து முனாஃபிக்குகள் ஒரு விபச்சார குற்றத்தை சுமத்தி விட்டு கதை எடுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு இந்த விடயம் தெரியவில்லை. வரலாறு உங்களுக்கு தெரியும். கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை இவருக்கு அதிருப்தியை தந்தது. என்னென்று புரியவில்லை. அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், அழகாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அத்தாதனிலி அன் ஆத்தி அபவை, என் பெற்றோரிடத்திலே நான் போவதற்கு எனக்கு அனுமதியை தாருங்கள். எங்க ரசூலுல்லாஹ் சரி போங்க அனுமதிச்சார்கள். ஆயிஷா நாயிர வீட்டை இருந்தா அல்ல ரசூலுல்லாஹ் வீட்டை இருந்ததா? தண்ட வீட்டில் இருந்தா எதற்காக ரசூலுல்லாஹ் சரி உங்க வாப்பா கிட்ட போ என்று அனுப்பினார்கள். இவர்கள் செய்கின்ற பிழைகளுக்கு நபிகளாரை சம்பளாக்குகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அடிக்கடி கேட்கிற வசனம் என்ன வசனம்? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே இவர்களுடைய முகங்கள் எல்லாம் புரட்டப்படக்கூடிய நாளையில் சொல்வார்கள், நரகத்தில் இருந்து கொண்டு, நாங்கள் அத்தானா சாதத்தனா குபரானா, எங்களுடைய பெரியார்கள் செய்யதுமார்களுக்கு வழிபட்டோம், சபீலா, எங்களை வழிகேட்டில் ஆழ்த்தி விட்டார்கள், எங்களுக்கு 1 மடங்கு தண்டனையா, எங்களை நாங்கள் நம்பியிருந்த அந்த ஹஸ்ரத்மாருக்கு 2 மடங்கு தண்டனை என்று சொல்வார்களே. இதிலேயும் தான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக மாற்றி சொல்ல மௌலைமார்களை ஆதாரம் காட்டி காட்டி நீங்கள் நாசமாகாதீர்கள். இது ரப்பின் கட்டளை, மறுமையில் காப்பாற்ற மாட்டாது. அல்லாஹ் அழித்து காட்டினான், கனப்பொழுதில் நான் ஒரு ஊடும் இல்லாமல் ஆக்குவேன் என்று அழித்து காட்டினான். கொஞ்சம் இன்னும் இந்த கரையோர பகுதியுள்ளவர்கள் சீதன கலாச்சாரத்தில் மச்சினமாருக்கு சேர வேண்டிய சொத்துகளில் அபகரித்து வாழ்பவர்கள் இன்னும் அதிலிருந்து திருந்தவில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? எல்லோரும் மேய்ப்பாளர்கள், ஒவ்வொருவருடைய மேய்ப்பை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் பாடம். அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொருவருடைய மேய்ப்பை பற்றி என்ற ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் அல்லவா, அதிலே ஒன்றை சொல்கிறார்கள், வல் மர்அத்து ஃபீ பைத்தி ஜௌஜிஹா ராஇயத்துன், மனைவியானவள் தன் கணவனுடைய வீட்டை மேற்பார்வை செய்பவளாக இருப்பாள். யாரையாம்? அவளுடைய கணவனுடைய வீட்டை மேற்பார்வை செய்பவளாக இருப்பாள். அதை பற்றியும் அவளுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. பொஞ்சாதி எங்க இருக்காள்? இப்ப நாம என்ன செஞ்சுக்கிறோம்? மனைவி வீட்டை பெயிண்ட் பண்ணிக்கிறோம், பாத்ரூம் உடைச்சிக்கிறோம், அதுக்கு மேல இன்னொரு அப்சார் ஏத்திக்கிறோம், அதை திருப்பி வார எவனுக்கோ அதை உடைச்சி திருப்பி கொடுத்துக்கிறோம். வீட்டின் உரிமையாளன் வெளிநாட்டிலிருந்து காசு அனுப்பின மச்சினன் அவன் எங்கேயோ சுத்திக்கு திர்றான். கடைசியாக வீட்டுக்கு வளவு கொடுத்த உம்மா அவன் ரோட்டு வழிய பிச்சை எடுத்துக்கு திர்றான். இன்றைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களோட ஊருக்கு வருகிறார்கள். மூதூரிலிருந்து இஞ்சால் பொத்தியிலிருந்து வரை பிச்சை எடுக்க வருகிறார்கள். அந்த தாய்மார்களில் 10 பேரை கூப்பிட்டு விசாரியுங்கள், ஏன் அவர்கள் பிச்சை எடுக்க வந்தார்கள் என்று. நீங்கள் இரக்கமுள்ள மனுஷனாக இருந்தால் அதை விசாரித்தால் போதும், நீங்கள் செய்தது அநியாயம், கர்மம் என்று. பெத்த தாய்க்கு சேவை செஞ்சு சொர்க்கத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகள்
பெற்றதாயை பிச்சை எடுக்க வச்சு அவள் அந்த தாய் பிச்சை எடுத்து மூடு கட்டி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாள். குமர் பிள்ளை அனுப்ப முடியல, அதனால மகன் நாம் பிச்சை எடுக்கணுங்கள். எங்கம்மா நீங்க இருந்த ஊடுவளவு? இல்ல மத்த பிள்ளைக்கு கொடுத்தாச்சு, அவர் எங்களை வெளியிறக்கி விட்டாரு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன் நமக்கு இது பாவம் விளங்கவில்லை? நமது உள்ளங்கள் ஏன் கல்லாகி விட்டது? எங்கே கருணை? கருணையற்ற சமூகமா நாங்கள்? ஆம்பளை பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குமாறு சொன்னான், அதை கட்டளையாக சொன்னான். யூசிக்குமுல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத்திடுகிறான், வசியத் செய்கிறான், கட்டளை பிறப்பிக்கிறான். லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், இரண்டு பெண் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுங்கள். இது அல்லாஹ் விட்ட கட்டளை. எங்களில் யார் கொடுக்கிறோம்? எல்லாவற்றையும் பொம்பளை பிள்ளை கொடுக்கிறோம், அவளுக்கு ஊடு கட்டுகிறோம், அவளை முடிப்பிக்கிறோம். ஆம்பளை பிள்ளைக்கு எதுவும் கொடுக்காமல் இருக்கிறோம். இதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் மீது நாங்கள் நரகத்தை வரவழைத்துக் கொள்கிறோம், நரகவாதியாகிறோம். இது அல்லாஹ்வுடைய வரம்பு. وَمَن يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ. யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறானோ அவன் அவனுக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான். தில்க ஹுதூதுல்லாஹ், ரெண்டு பங்கு பொம்பளைகளுக்கு கொடுக்கிற 2 பங்கை எடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும் என்பது தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்பு. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து وَيَتَعَدَّ حُدُودَهُ, அல்லாஹ்வுடைய இந்த வரம்பை மீறுகிறாரோ யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நரகத்திலே அவனை நிரந்தரமாக நான் நுழைய வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். பயம் வரலையா? ஏன் வருவதில்லை? அதுதான் அல்லாஹ் சொன்னான். எத்தனையோ கிராமத்தவர்கள் அவர்களுக்கு கேட்கவில்லை. சுமார் 35 வருஷம் நான் மதரசாவில் படித்ததில் இருந்து, வெளியானத்தில் இருந்து, தப்லீக் ஜமாஅத்தில் கடைசியாக பயான் பண்ற காலத்திலும் இருந்த வேளையில் கூட இந்த சீதனத்தை பற்றி பேசினேன். இது ஹராமான நடைமுறை. ஒட்டுமொத்த சமுதாயமும் ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள். ஊரெல்லாம் விபச்சாரம் செய்தால் ஹலால் ஆகிடுமா? லூத் நபியை சமுதாயம் ஆண் புணர்ச்சி செய்தார்கள், ஹலால் ஆகிடுமா? அல்லாஹ் அழிக்கவில்லையா? வட்டி எல்லோரும் செய்தால் ஹலாயிடுமா? எல்லோரும் செய்வதால் ஹலால் ஆகிடுமா? வியாபாரிகள் பெரும்பான்மையினர் பேங்கிலே வட்டியோடு தொடர் வைத்துக் கொண்டு அவர் வியாபாரம் செய்கிறார், ஹலாலா? அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அஅத்தல்லாஹு லஹும், அவர்களுக்கு ரொம்ப கடினமான தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள், இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். கல்யாணம் செய்கின்ற வாலிபர்களை தான் விழித்தார்கள் ரசூலுல்லாஹ். யா மாஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, அவனுக்கு அவன்தான் வெளிகாரன், அவனுக்கு வாப்பா வந்து வழி செல்வது அல்ல. பொம்பளை பிள்ளைக்குத்தான் வாப்பா வருவார். என்ன சொன்னார்? உங்களிலே யாருக்கு திருமணம் முடிக்க ஆற்றல் இருக்கிறதோ, கல்யாணம் முடித்தால் உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும், அதற்கான ஆற்றல் இருக்கணும். அவர் திருமணம் செய்யட்டும். உங்களுக்கு முடியாதா? அதற்கு வசதி வரவில்லையா? நோன்பை பிடித்து தன் ஆசையை அடக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹ் சூரத்து நூறிலே சொல்கிறான், வல் யஸ்தஅஃபிஃப்,
அல்லதீன லா யஜிதூன நிகாஹன் ஹத்தா யுக்னியஹுமுல்லாஹு மின் ஃபضலி. திருமணம் முடிப்பதற்கான வசதி வாய்ப்பை பெறாதவர், ஆற்றலை பெறாதவர், அல்லாஹ் அவருக்கு வசதியை தரும் வரை அவர் தன்னை கட்டுப்படுத்தி பத்திரித்தனமாக நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஆண்களுக்கு கட்டளையிடுகிறான். நாங்கள் எங்கேயோ யாரோ கொண்டு வந்த கலாச்சாரத்திலே மூழ்கி கிடக்கிறோம். கத்தம் பாத்தியா ஓதுகிறார்கள், இவர்கள் காசிக்காக ஓதுகிறார்கள். இதெல்லாம் மார்க்கமில்லை என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த மிம்பரில் இருக்கிற மௌலைமார்களுக்கு இதை அடித்து பேச இயலாமல் இருக்கிறது. ஏன்? அவர்கள் இருப்பது மனைவி வீடு, அல்லது அவர்களும் மகளுக்கு கொடுத்து 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 கல்யாணம் முடித்து கொடுக்கிறார்கள். கேட்டால் கிஃப்டா கொடுத்தோம் என்கிறார்கள். லஞ்சத்துக்கு கிஃப்ட் என்கிறார்கள். செல்வடியாகுமா? எத்தனை அரச உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் வேலை செய்கிற வேலை அந்த தளத்திலே நீங்க வேலை ஒன்றை செய்து தந்ததற்காக, ஆகா மற்றவருத்தரும் செய்யாத வேலை நீங்கள் லேசா தந்து விட்டீர்கள் என்பதற்காக நான் ஒரு 1000 ரூபாய் காசை தந்து விட்டால், கமராவிலே பட்டு விட்டால், நீங்க எந்த கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கு அது கிஃப்ட் என்று அங்கீகாரம் வழங்கப்படும். உங்களுடைய சீட்டு கிழிக்கப்படாதா? கிஃப்ட் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஜகாத் வசூல் செய்ய போன சஹாபிக்கு என்ன சொன்னார்கள்? யா ரசூலுல்லாஹ் எனக்கு இது கிஃப்டா கிடைச்சது என்று ஒன்றை சொன்னார்கள். நபியலாருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டது. உம்மா வாப்பன ஊட்ட இருக்கட்டும், கிஃப்ட் என்றால் தேடி வருகிறாண்டு பார்க்கட்டும் என்றார்கள். இது கல்யாணம் முடிக்க வந்தான் அவனுடைய கடமை மனைவி அழைத்து செல்வது. சிலர் சொல்லுகிறார்கள், இல்ல அவனிடம் கொடுத்தால் வீட்டை கொண்டே சித்திரவதை செய்யறானாம். எல்லாரும் அப்படியா? அப்ப ஊடு கொடுத்து கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளமார் எல்லாம் 100% சந்தோஷமா வச்சிருக்காங்களோ? காலு கோட்டு இருக்கிற 1000 கேசி என்ன கேசி? பொண்டாட்டிமான ஊட்ட இருக்கிற புருஷன் கேசி தானே. காலு கோட்டில் இருக்கிற கேசி 1000 என்றால் 1999 புருஷமாருக்கு ஊடு கொடுத்து, காசு கொடுத்து, மாலை கொடுத்து, காப்பு கொடுத்து, எல்லாம் கொடுத்து. என்ன மாலை காப்புன்னு சொல்ல, அவரை ஊட்ட அவரை தங்கச்சிக்கும் இதை கொடுத்துடணுமா? அவரை தங்கச்சில கல்யாணத்துக்கு நடத்தணுமா? கொஞ்சம் சொத்து கூட இருந்தா இந்த கேஸ் தானே. ஈமான் உள்ளவனை பார்த்து முடிச்சு கொடுங்கள், காசு உள்ளவனை பார்த்து முடிச்சு கொடுக்காதீர்கள். அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்புங்கள். அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனம் சூரத்து தலாக்கிலே, உமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை பயருகிறானோ, பல இடங்களிலே அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று தண்டனையும் சொல்லி சொல்கிறான். யார் அல்லாஹ்வை பயருகிறாரோ இஜஅல்லஹு மக்ரஜா, கடும் நெரிசல் கஷ்டமா அல்லாஹ் விடிவை தருவான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையா புறத்தால அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க தருவான். ஆனா வாலிபர்களே, உங்களுடைய உம்மா அழுத்தலாம், பாப்பா அழுத்தலாம், குடும்பம் அழுத்தலாம், உங்களுடைய தொழில் அழுத்தலாம், யாருக்கும் பேரம் போகாதீர்கள். யாருக்கும் நீங்கள் வியாபார பொருளாக உங்களை இழந்து விடாதீர்கள். நீ அல்லாஹ்வை பயந்து கொள். மரணம் என்பது மட்டும்தான் வாழ்க்கையில் நிச்சயம். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாங்கள் கூறுகிற ஒரே ஒரு விடயம், நான் மரணிப்பேன் என்ற வார்த்தை மட்டும்தான். உனக்கு அது மட்டும் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்தை மனசில் வச்சுக்கொள். மறுமையில் அல்லாஹ்விடம் தப்ப முடியாது, யாரை காரணம் காட்டி செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள்.
யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம், கியாம நாளுடைய திடுக்கம் மிக 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 பிரமாண்டமான விடயம். அந்த நாளையில் யௌம தத்ஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத், பாலூட்டும் தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். வதலவு குல்லு ذات حمل حملها, வயிற்றிலே கருவை சுமந்திருக்கிறவள், பிள்ளையை சுமந்திருக்கிறவள் அந்த நாளின் திடுக்கத்தினால் தன்னை அறியாமலே பிள்ளை வெளியாகிவிடும் என்கிறான். அப்படியான நாளொன்றுக்காக இருக்கிறோம். சகோதரர்களே, உம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா, வாப்பா ஹெல்ப் பண்ண மாட்டா, மச்சான் ஹெல்ப் பண்ண மாட்டா, பொஞ்சாதி ஹெல்ப் பண்ண மாட்டா. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், சொத்துகளோ பிள்ளைகளோ எந்த பிரயோசனமும் அளிக்க மாட்டாது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான எந்த குறையும் இல்லாத உள்ளத்தோடு வருபவனை தவிர. செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் மாட்டிக்குவோம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முதலாவது சற்று சிந்தியுங்கள். நமது சகோதரிகள் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் மஹரம் இல்லாமல். ஆனால் எத்தனை குமரிகள் தன்னுடைய கற்பத்தை மானத்தை இழக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வீடு கட்டாமல் இருப்பது. ஆம்பளைகள் வீடுகள் கட்டாதால் அந்த சுமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். வசதி இல்லை அவளுக்கு கட்டுவதற்கு, வாப்பா இல்லை, சகோதரன் இல்லை, அதனால் அவள் போகிறாள். அவளை தடுக்க வேண்டுமா? நீங்கள் உங்களது பொறுப்பை செய்யுங்கள். ஹஜ்ஜு கடமையான எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறார்கள். அவர் நினைக்கிறார், எனது முதல் கடமை என் குமர் காரியத்தை நிறைவேற்றுவதுதான் முதல் ஹஜ். ஆனால் அவர் போகவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்கள் எத்தனை பேர் கருக்கலைப்பு செய்கிறோம். 2 பிள்ளை பொம்பளையா பிறந்துட்டால் 3வது பொம்பளையாயிருமோ என்ற பயத்தினால் பிள்ளை பெறாமல் இருக்கிறோம். கருத்தடை செய்கிறோம். ஆகுமா? இன்னும் சிலர் கருவை கலைத்தே விடுகிறார்கள். ஏன் இந்த நிலை? ரசூலுல்லாஹ் அந்த உம்மத்தை உருவாக்கினார்கள். மறுமை நாளையில் எனது பிள்ளைகள், எனது சந்ததி, என்னுடைய சமூகம் பெரிசாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். ஏன் நாங்கள் செய்கிறோம்? பொம்பளை பிள்ளை கூடு கட்டணும். ஆம்பளை பிள்ளை பத்தி யோசனை அல்ல. பொம்பளை பிள்ளை கட்டணும் என்ற தல லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து பிள்ளைகளை கொல்லாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் தான் ரிஸ்க் கொடுக்கிறோம் அவர்களுக்கும் உங்களுக்கும். ஆனால் நாங்கள் பிள்ளை வயிற்றில வருகிறதா, தச்சையிலா உருவாயிற்றுதா, 2ஓடு போதுமாக்கி கொள்ள நினைத்தோம், 3வது மிஸ்பயரிங்கிலே அது கருவாகி விடுகிறதா. ஆகா, பொம்பளையா ஆம்பளையா, தபக்கு தபக்கண்டு இவக்கு நிம்மதி இல்லை, அதனால் இவக்கும் புருஷனுக்கு மனையில சண்டை, இருக்கிற வசதி காணாது. முதல் பிறந்த 2மே பொம்பளை, 3வதும் பொம்பளை என்றால் என்ன செய்வது? எவ்வளவோ பலாய் முசீபத். வாழ்க்கையில் பிரச்சனை. அதற்கு பின் என்ன செய்கிறோம்? ஒரு ஊடு கட்ட நீங்கள் பின்வாங்கினீர்கள். விளைவு என்ன? காலமெல்லாம் உனக்கு வேலை, ஊடு கட்டுறதாம் வேலை. உன்னை அல்லாஹ் ஒரு ஊடை கட்டி பொன்னிடன்றான், அல்லது வாடகைக்காது பெண்ணை கூட்டிக்கு போகின்றான். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட செஞ்சு கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கிற மேற்கத்தியர் செய்கிறார்கள். அதைத்தான் இஸ்லாம் போதித்ததை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனுஷ அரபு நாடுகள் எல்லாத்திலையும் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. முஸ்லிம் நாடுகள் அதை செய்கிறார்கள். நாங்கள் மட்டும் என்ன செய்தோம்? ஆசை பேராசை. ஆம்பளை பிள்ளையில விலை பேசி விற்கிறோம், பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளைய விலை கொடுத்து வாங்குறோம். வாங்கிட்டோமா? 3 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஆகக்கூடியனா 6 வருஷம் பொண்டாட்டியோட இருப்பாய். பிறகு உனக்கு என்ன வேலை? உனக்கு வீடு கட்டுறதான் வேலை. உழைச்சி 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 வீடுதான் கட்டு. கடைசியா 65 வயசாயிரும். 2 பிள்ளைய கரையேற்றிருப்பார். 3வது பிள்ளை அதுக்கு வசதி இல்லை. இந்த பிள்ளை காரிய நிறைவேறல் என்ற ஏக்கத்தோடே மௌத்தா பேத்திருவார். உளவியல் ரீதியாக பிரஷர் கூடுது, சீனி கூடுது, எல்லாமே கூடுது. நிம்மதியா இருக்கமா பொம்பளை பிள்ளை பெற்றவனுக்கு? எவ்வளவு ஒரு கேவலம்! ஏன் இந்த நிலை? ஜாகிலியத்திலே இதுதானே இருந்தது.
அது வேற பேட்டர்ன். அதை விட இது பல மடங்கு உச்சத்தில் இருக்கிறது. வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. பொம்பளை பிள்ளை பிறந்து விட்டது என்று சொல்லப்பட்டால் முகம் கருகி போகுதாம். அதனால் என்ன செய்யறான் நம்ம அந்த காலத்தில்? பாரவன் என்ன மச்சான் உனக்கு பொம்பளை பிறந்தது என்று சொல்லுவான் என்றால் அது கேவலமா நினைத்ததால் அடுத்த பக்கத்தால போவானாம். அல்லாஹ் சொல்லான், ஆக்கள் வார பக்கம் இல்லாம அடுத்த பக்கத்தால போவானாம். ஏன் அந்த செய்தியை ஒரு கேவலமான செய்தியா நினைத்தார்கள்? வீட்டில் 1க்கு 4 10 பொம்பளை என்றாலும் பரக்கத்து, அவன் பாக்கியசாலி. ஆனா வந்து ஒரு பொம்பளை இருந்தால் எனக்கு போதும், அதை கரையேற்றுறதுக்கு ஒரு ஆம்பளை வேணும் என்ற நிலைக்கு போய்த்தோம். எங்க போயிருக்கோம் சகோதரி? இந்த சீதன வளர்ச்சியாலானே இப்படி போய்கொண்டு சிந்தியுங்கள். ஏன் வட்டி கூடுகிறது? வட்டியா ஏன் கூடுகிறது? சில நினைக்கிறான் நம்ம ஊர்ல எல்லா வகையான பேங்கும், என்டிபி, HSB, அது இது என்று எல்லா பேங்கும் இருக்கிறது, எவ்வளவு பெருமை என்கிறார்கள். அடே பாவி, உங்களோட ஊர்ல பேங்க் எல்லாம் பெறுதுண்டா நீங்க மொத்தமா வட்டியில பெறல் என்ற கருத்துறா. அல்லாஹ்வுடைய தண்டனை நெருப்பாக இறங்க போகுது, இறங்கலாம் என்று பயருங்கடா. பேங்க் அதிகாரிக்கு என்றால் என்னத்துக்கு? சும்மா தர்மம் செய்ய வந்திருக்கானா? நீங்க எல்லாரும் நல்லா வட்டிக்கு வாங்குறீங்க கருத்து. அதனால நிறைய உழைக்கலாம் என்று வந்திருக்கான். அல்லாஹ் அக்பர். முஸ்லிம் பிரதேசங்களில் பேங்குகள் அதிகரிப்பது என்பது அவர்கள் வட்டி பொருளாதாரத்தில் மூழ்கி இருக்கிறார் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம். எத்தனையோ வாலிபர்கள் மனைவி இல்லாததால், உரிய நேரத்தில் கல்யாணம் முடிக்காததால், ஏன் முடிக்கவில்லை? அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை வாப்பா பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டார். ஆனால் அவன் ஆசையை தீர்க்க முடியாமல் அவன் தற்செயலாக அல்லாவை பயந்துக்கு ஒரு பக்கம் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான். அதிகமான வாலிபர்கள் ரகசியமாக விபச்சாரத்தில் ஈடுபட காரணம் என்ன? அவன் டைமுக்கு கல்யாணம் முடிக்க முடியல. இப்படி அடிக்கிட்டே போகலாம். அன்பிற்குரிய சகோதரி, திருத்துவோம், மனதிலே உறுதி எடுங்கள். உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய வைபுடம் வந்த சொத்து முறைகேடாக உங்களது மாமனாரால் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய மச்சினமாருக்கு சேர வேண்டிய 2 பங்கு கொடுக்கப்படாமல் வைபுக்கு கொடுத்திருப்பார்கள். அது வைபுட வீடு என்று நீங்கள் வாழ்வீர்கள். இல்லை, அது மச்சினமாருக்குரிய சொத்து. நீங்கள் அல்லாஹ்வை பயந்தால் நீங்கள் பெயர்கிறீர்கள் என்பது இங்கே ஜும்மாவுக்கு வருவதும் ஒரு பயம் என்ற அடிப்படையில் தான். அது உண்மையாக இருந்தால் அவனுடைய சொத்துக்களை முறையாக கணக்கு பார்த்து கொடுக்கின்ற வழியை பாருங்கள். இல்லையா, உன் மனைவியோ உன் குழந்தைகளோ மஹ்ஷர் மைதானத்தில் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வை நாங்கள் பெயர்வோம், அவர் இவரை காரணம் காட்டி இந்த பாவத்தில் ஈடுபட மாட்டோம். இது தெளிவான விடயம், கருத்து வேறுபாடு இல்லாத விடயம். கருத்து வேறுபாடை நவீன மாடர்ன் மௌலவிமார்கள் சுயநலத்துக்காக உருவாக்கிய விடயம் என்பதையும் புரிந்து அவர்களுக்கு பின்னால் போய் நாசமாகி விடாதீர்கள். அல்லாஹ்வை பெயருங்கள், மீண்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.